ஆக்ட்ரஸ் த்ரிஷா தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமால டாப் ஹீரோயினியா இருந்துட்டு இருக்காங்க. ரீசெண்டா ரிலீஸ் ஆன பொன்னியின் செல்வன் படத்தின் மூலமா தமிழ் சினிமால கம்பேக் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா லியோ படத்துல ஆக்டர் விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதே போல ரீசெண்டா ரிலீஸ் ஆன கோட் படத்துலயும் மட்ட சாங்ல செம்மையா டான்ஸ் ஆடி இருப்பாங்க. மேலும் த்ரிஷாவோட லிஸ்ட்ல அடுத்தடுத்து நிறைய படங்கள் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வகையில இப்ப மூக்குத்தி அம்மன் படத்தோட டைரக்டரான ஆர்ஜே பாலாஜி கூட சேர்ந்து மாசாணி அம்மன் அப்படின்ற படத்துல நடிக்க இருக்காங்க. அதை தொடர்ந்து சூர்யா 45, அஜித் கூட விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல கமிட் ஆயிருக்காங்க. இதனால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு இன்னைக்கு காலையில ரொம்ப சோகமான ஒரு போஸ்டர் த்ரிஷா ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, என்னுடைய மகனான ஜாரோ இன்னைக்கு காலையில இறந்து போயிட்டான். இதுக்கப்புறமா என் வாழ்க்கை ஃபுல்லா வெறும் எம்டினஸ் மட்டும்தான் இருக்க போகுது. என் கூட நெருக்கமா பழகினவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் எவ்வளவு அதிர்ச்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒர்க்ல இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம் இருக்கேன். நானும் என்னோட குடும்பமும் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலா இந்த போஸ்டர் ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்டர் த்ரிஷா 2012 தான் ஜாரா அப்படின்ற ஒரு பெட்டை வாங்கியிருந்தாங்க. தன்னோட சொந்த மகன் போலதான் வளர்த்துட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் அவங்க வீட்டுல அவங்க கூட ஒரு ஃபேமிலி மெம்பராகவே வளர்ந்துட்டு வந்துச்சு. இன்னைக்கு காலையில யாரும் எதிர்பார்க்காத இந்த நேரத்துல ஜோரோ இறந்து போனது த்ரிஷாவுக்கும் த்ரிஷாவோட ஃபேமிலிக்கும் மிகப்பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால அதுக்கு இறுதி சடங்கெல்லாம் பண்ணி அடக்கம் பண்ண பிக்சரை கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் த்ரிஷா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்த பல நடிகைகள் த்ரிஷாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.